ஒன்றும் அறியாத பிஞ்சு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து மகா கேவலத்தை செய்துவிட்டு நெஞ்சில் ஈரமில்லாமல் முகத்தை மூடிக்கொண்டு செல்லும் 2 பேரையும் பார்க்கும்போது பெண் குழந்தையை பெற்ற யாராக இருந்தாலும் வயிறு பற்றி எரியும். சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரியில் இயங்கி வருகிறது வித்யா மந்திர் எஸ்டான்சியா பள்ளி. இந்த பள்ளியில் UKG பயின்று வந்த சிறுமிக்கு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் 2 பேர் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுவது அதிர வைக்கிறது. உடற்பயிற்சி ஆசிரியராக பணிபுரிந்து வந்த ராசையா என்பவனும் மியூசிக்கல் டீச்சராக இருந்த காயேஷ்குமார் என்பவனும் சேர்ந்து பள்ளியில் வைத்தே அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஒன்றும் அறியாத வயதாக இருந்தாலும் 2 ஆசிரியர்களும் அநாகரிகமாக நடந்து கொண்டது தவறு என புரிந்து கொண்ட சிறுமி நடந்ததை பெற்றோரிடம் சொல்லவே அதிர்ச்சியில் உறைந்த பெற்றோர் உடனே பள்ளிக்கு சென்று புகார் கொடுத்தனர். ஆனால் எந்த பதற்றமும் இல்லாமல் பதிலளித்த வித்யா மந்திர் எஸ்டான்சியா பள்ளியின் முதல்வர் சங்கரி இதெல்லாம் சகஜம்தானே என கூறியதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் என்னதான் ஸ்கூல் பிரின்சிபலாக இருந்தாலும் தாமும் ஒரு பெண்தானே என்பதை மறந்த அந்த பள்ளி முதல்வர் சங்கரி குழந்தைகள் முன்பாகவே பெற்றோர்கள் நெருக்கமாக இருப்பதால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என வாய் கூசாமல் பேசி பேரதிர்ச்சியை கிளப்பியதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைக்கு முன்னாடி பண்றீங்க, அது குழந்தைங்க பாக்குறாங்க, அதுபடி இங்க வந்து பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் சைட்ல இருந்துட்டு ஒரு பதிவு போடுறாங்க. கடந்த வாரம் புதன்கிழமையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்று புகார் அளித்தும் சிறுமி வாழ்க்கையை சீரழிக்க முயன்ற 2 ஆசிரியர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படும் நிலையில் வண்டலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சிறுமிக்கு ஆசிரியர்களே பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரம் மற்ற பெற்றோர்களுக்கும் தெரிய வரவே பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அத்தோடு பாலியல் புகாரில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை உடனே டிஸ்மிஸ் செய்வதோடு பள்ளியின் முதல்வர் சங்கரியையும் நீக்க வேண்டும் என பள்ளி நிர்வாகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது. இதனை அடுத்து பாலியல் புகார் சம்பந்தமாக செங்கல்பட்டு மாவட்ட வருவாய் அலுவலர் நேரடியாக பள்ளிக்கு சென்று நடத்திய விசாரணை அறிக்கை அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் உடற்பயிற்சி ஆசிரியரையும் மியூசிக்கல் ஆசிரியரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஐந்து வயது சிறுமி என்றும் பாராமல் அரக்கத்தனமாக நடந்து கொண்ட ஆசிரியர் இருவருக்கும் தக்க தண்டனை வழங்குவதே கல்வி நிலையங்களில் நடக்கும் பாலியல் தொந்தரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றால் அது மிகையாகாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.